நல்ல நல்ல டைரக்டர்ஸ் கிட்ட நம்ம ஐயா கதை கேட்டிருக்கிறாரு. அவருக்கு ரொம்ப புடிச்சு கண்டிப்பா. போயிருக்கு. இல்ல இப்பயுமே அவரு இல்ல வந்து எப்படின்னா என்னை ப்ரோ என்னை என்னை பெரிய கேட்டா, நான் ஒரு ஆ காலத்துல நான் அந்த மங்காத்தாலேருந்து இந்த பில்லா 2 டைம்ல நான் பார்த்த அந்த அஜித் இருக்கேன். அந்த பீரியட் அந்த பில்லா 2க்கு முன்னாடி வரைக்கும் இருந்த அந்த ஃபுல் இயர் இருந்த அந்த அஜித். நான் வந்து நான் அந்த டிஎன் ஆடியன்ஸ வந்து ஐ ஒன்ட் கிவ் அ ஃபக் அந்த ஒரு பாலிசியோட இருந்தார்ல. அவரு அந்த பாலிசில தான் திருப்பி ஐயா வந்துட்டாருன்னு நெனைக்கிறேன். பிகாஸ் ரொம்ப இல்ல, ரொம்ப எப்படி சொல்றது, நான் நான் வந்து ரொம்ப எப்படி சொல்றது, டிஎன் ஆடியன்ஸ்க்குன்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கிட்டு, ஃபேமிலி ஆடியன்ஸ்கிட்ட அதான் இது மாசு ஐ அப்படி டோன்ட் சி நான் எப்படா ஆ, நம்ம கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியாகணும்னு அவர் சொன்னாரோ, எனக்கு தெரிஞ்சிருச்சு சேர்றா அது பெரிய இது விஷயம் ப்ரோ பழைய அது. தல தான். அது பெரிய விஷயம். எல்லாரும் கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து எல்லாரும் வந்தது ஏகே பெரிய கிட்ட விஷயம். நான் கேள்விப்பட்ட வரைக்கும், எனக்கு ரைட்டர்ஸ், அசோசியேட்டட் டைரக்டர்ஸ் எனக்கு கார்த்திக் சுப்புராஜ் சைட்ல எனக்கு ரொம்ப பேரு தெரியும். சரியா? ஆஹா நான் இல்லன்னா ஆஹா நான் இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா சொல்ல மாட்டேன். முக்காவாசி சொன்ன கதை எல்லாமே ஆக்ஷன் ஃபில்கரான கதைய தான் அவரு கேட்க விருப்பப்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஓகேயா? ஸோ இது நடந்தா நல்லது ப்ரோ. ஆ நடந்தா ரொம்ப சந்தோஷம். இந்த இந்த சிவாவெல்லாம் தள்ளி ப்ரோ வச்சதே அந்த வின்னு தான். வார்த்தைய விடுங்க ப்ரோ. அந்த வார்த்தை வேணாம் ப்ரோ. ப்ரோ அவன ரொம்ப பத்தி பேசாத. பாதிக்கப்பட்டிருக்க. போய் கங்குவா பாரு ப்ரோ. சரியாயிருவ. சில் பண்ணு. ஐயோ! ரொம்ப ரொம்ப டென்ஷனா இருக்கா? அண்ணாத்தைய பாரு. அதுவும் பார்த்தாலும் சரியாயிருவ. நோ வரிஸ். ஓகே. அப்பா, சத்தியமா புள்ள. எப்பா சிவாவ பார்த்துலாம் இப்படி பாதிக்கப்பட்டிருக்க. யாரு சாமி நீ? ஜிபியு அப்டேட் ப்ளீஸா? அடங்கொம்மால படமே வரப்போது. என்னடா உங்களுக்கெல்லாம் அப்டேட் வேணும்? எல்லாம் ஒரு ட்வீட் பார்த்துருப்பீங்க தானே? அது ஒரு எண்டிங்கோட தான் முடியும். புரிஞ்சுக்கங்க. ஹிட் ஆக்கி விட்டீங்கன்னா ஒரு சீக்வல் வரும். அதையும் புரிஞ்சுங்கப்பா. நன்றி. என்ன ப்ரோ ரிப்பீட் ப்ரோ? ப்ரோ ப்ரோ கேக்குதா? சொல்லு ப்ரோ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. இல்ல எனக்கு என்னன்னா நம்ம ஐயா வந்து ம். இந்த ஹாலிவுட் ரேஞ்ச்ல ஒரு படம் பண்ணணும் ரொம்ப அந்த நாளா அவருக்கு ஆசை அப்சஷன் போல. கடைசி வரைக்கும் இருக்கும். அதுக்கு மாறாது. ஆ, ப்ரோ ஏன்னா அது போன வாரம் வந்து என்ன படம் ப்ரோ? இல்ல ப்ரோ, நான் சொல்றது அவர் கெரியரே பாருங்களேன். விவேகம்லாம் வந்து அவர் கொடுத்த கரெக்ட் ஒன்லைன் தான் தான். கரெக்ட் தான். புரியுது புரியுது ஆனா வந்து நீங்க இந்த சொல்றது. சிவா வந்து வா வெதிரிட்டு வா அப்படிலாம் பண்ணி கிளைமேக்ஸ்ல சொதப்பிட்டான். இல்ல கிரியேட்டிவ்லாம் ப்ரோ சொல்லாதீங்க ப்ரோ. கிரியேட்டிவ் வார்த்தையே அவன இல்ல ப்ரோ. அது இல்ல இல்ல அவரு வேற நினப்புல அத ஃபயர் விட்டுட்டு நீங்க வேற இருப்பாரு போல சிவாவுக்கு. இவ்வளவு வருஷம் ஆச்சு. அந்த வெற்றி அந்த கேமராமேன் இருக்கானே, அந்த பால்வாடி பையன் இன்டர்வியூலாம் சொல்லுவான். எங்க மேல ஒரு தப்புமே இல்ல விவேகத்துலன்னு பேசிக்கிட்டு இருப்பான். இப்போ வரைக்கும் கிறுக்கனுங்க. அந்த கங்கோவா பிரஸ் மீட்ல சொன்ன உண்டு என்னன்னா, விவேகம் மட்டும் ஹிட் ஆயிருந்தானா நாங்க வந்து வேற டைமென்ஷன்ல ஆமாமா போயிருப்போம். அஜித் கூட பண்ணியிருப்பானுங்க. இன்னும் சதிச்சு பண்ணியிருப்பானுங்க. இதுல யோ போயிருப்பாரு ப்ரோ. இது பாம்பன் பாலத்துல ப்ரோ இருந்து குதிச்சிருப்பாரு. அவன் கிடக்குறானுங்க ப்ரோ. நீங்க வேற அவனை தெலுங்கு சைட்ல இப்ப தள்ளி விட்டதே வின்னு தான் ப்ரோ. அவனை பத்தி பேசி என்ன இருக்கு விடுங்க. இல்ல எனக்கு அதான் டவுட். உண்மையிலே ரவி தேஜா அவ்வளவு முட்டாளா இவன் சிவா கூட அப்படி போறதுக்கு? இல்ல. சிறுத்தை டைம்லயே அவன் சிவா வந்து ஒரு வயல்ல வேலை செஞ்சான். ரவி தேஜா கூட டிராவல் பண்ணியிருக்கான். எனக்கு ரவி என்ன இல்ல தேஜா எனக்கு என்ன படம்லாம் போய் இல்ல பாருங்க எனக்கு ப்ரோ. என்ன அப்பவே சிரிப்புனா, புரிஞ்சிடும் உங்களுக்கு. ராஜமௌலியோட ஒன் ஆஃப் த ஸ்டூடண்ட் தான் சிவான்னு சொன்னா எனக்கே சிரிப்பு பொடியா தான் இருக்கு. ப்ரோ பிலிம் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் வந்திருக்காரு அட இல்ல பாய்ங்க ப்ரோ பாவீங்களா. அப்படின்னு. கிளாஸ் பங்க் அடிச்சிருப்பான் ப்ரோ. பாதி நேரம் கிளாஸ் பங்க் அடிச்சுட்டு எங்கேயாச்சும் திருச்சிட்டு இருந்திருப்பான் அவன். எனக்கு பேசாதீங்க ப்ரோ அவனை பத்தி சும்மா. நீங்க ஏன் ப்ரோ இவ்வளவு டென்ஷன் இருக்கு? ஐயோ அவன் ரொம்ப சிவானால பாதிக்கப்பட்டிருக்கான். ஐயா விடுங்கயா. ஆனா வந்து அதான் நான் இந்த விடாமுயற்சி பார்க்கும்போதும் எனக்கு பர்சனலா வந்து நான் பார்க்கும்போது என்ன நினைச்சேன்னா, ஓகே இவர் வந்து ஏதோ ட்ரை அவருக்கு அதை ஃபுல்லா அச்சீவ் பண்ண முடிய மாட்டேங்குது கரெக்டா அப்படி அவருக்கு. இல்ல. அவர் ட்ரை அப்படி இல்ல பண்ணிட்டு தல. இங்க பாருங்க. நான் இப்ப படம் முடிஞ்சிருச்சு. யூடியூப்ல பிரேக் டவுன் இருக்கு. உட்காந்து போய் பாருங்க. பிரேக் டவுன் ஒரு அட்டு படம். நிஜமா அட்டு படம். ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ல இல்ல எதுவும் பிரேக் டவுன் இருக்காது. பார்த்தேன் ப்ரோ. ரொம்ப எனக்கு பிடிக்கல ஃபிளாட்டான அது. படம். ஃபிளாட்டான அது படம். எனக்கு பிடிக்காது. லிட்டரலி ஃபிளாட்டு. அது என்னன்னா, இப்ப அவன் இப்ப என்ன நான் சொல்ல வரேன்னா, இப்ப நீங்க ஒரு அந்த படமே நான் வெக்கேஷனுக்கு போறவங்க இப்படித்தானே. இந்த மாரினா ஒரு ரேண்டமான ஒரு டெசர்டட் பிளேஸ்ல கப்பிள்ஸ் மாட்டிக்கிட்டாங்கன்னா, எத்தனையோ இங்கிலீஷ் படத்த இழுத்து விடலாம். ஓகேயா? ம், சேம் ம், ம். டெம்ப்ளேட் தான். ஆனா, அதுக்குள்ள இவனுங்க ரொம்ப சிம்பிளா சொல்றேன். இந்த ஃபேன்ஸ்லாம் மில்க் பண்ணி தியேட்டர்லயே ஆர்கசம் ஆக்கி சாகணும்னு நெனச்சிருந்தா, ரொம்ப சிம்பிளா என்ன பண்ணியிருக்கலாம்? அஜித் யாருன்னு தெரியுமா? அவர் எவ்வளோ பெரிய கேங்குன்னு தெரியுமா? கேங்ஸ்டர்ன்னு தெரியுமா? என்ன ஒரு ஸ்பாய் என்ன வேணாலும் மயிர் மட்ட வச்சிருக்கலாம். ட்விஸ்ட்ன்னு பேர்ல. அதான் செகண்ட் ஹாஃப்ல நிறைய சீன் எவ்வளோ இருந்துச்சு வச்சிருக்கலாம். அதுக்கு மாஸ் கொடுக்குற ஆனா மாதிரி. ம், ம். ஆனா அவர் எண்ட் ஆஃப் தி டே வந்து அவர் அந்த பெண்களுக்காக அதெல்லாம் ஓரம் கட்டிட்டு, ஐயாவோட மைண்டே ரொம்ப ப்ராக்ரெசிவ்வா இருக்கு. இதுதான் நானும் சதீஷ் ப்ரோவும் வாட்ஸ்அப்ல பேசிக்கிருந்தோம். ஐயாவோட
மைண்டே ப்ரோ ரொம்ப ரொம்ப ப்ராக்ரெசிவ் ப்ரோக்ரஸிவா இருக்கு ப்ரோ, ப்ரோ. ரொம்ப ஓவர் ப்ரோக்ரஸிவா ப்ராக்ரெசிவ். எனக்கு ஒரு விஷயம் நாங்க அதுதான். இங்க ஓவர்சீஸ்ல இந்த ஃபேன்ஸ் நாங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டோம். ஐயாவோட மைண்ட் செட் இங்க இருக்குதுன்னா, டிஎன் ஃபேன்ஸோட மைண்ட் செட் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஐயா கூட மேட்சாவே இல்ல. நான் கன்க்ளூஷனுக்கே நான் வந்துட்டேன். அதான் நான் பார்த்தோன்னே ஹி இஸ் லிவிங் இன் 2050 அப்படின்னு அப்படிதான் நினைச்சிட்டேன். இருக்குது. சரியா? இதுங்க கிறுக்கு கூதி மவனுங்க. சரியா? ஏதோ அஃபேர நார்மலைஸ் பண்றோம். அதுல தான் தெரியுது இதுங்கலாம் எப்படி நம்ம ஃபேன்ஸ சொல்லல. வெளியில இருக்கிற தற்கூரிங்கள சொல்றேன். என்னது ஒரு ஓப்பன் எண்டிங்னா என்னன்னு தெரியல. அ ஒருத்தன் ப்ரோ ஓப்பன் எண்டிங்கோ ஃபேக் ஃபிளாஷ்பேக்ன்னு ஃபிளாஷ்பேக். ஃபேக் ஃபிளாஷ்பேக்ன்னு சொல்லிட்டு டெய்லி அதெல்லாம் சூத்தடி அதெல்லாம் நம்ம வாங்குறான். பண்ணல ப்ரோ. அது வரைக்குமே இல்ல சும்மா ப்ரோ, சும்மா. ஃபேக் ஃபிளாஷ்பேக்ன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் சூத்தடி வாங்குறான். அதுல வேற எப்படியாச்சும் ஒருத்தர் ஜெயிலர் 2க்கு ஓடிடணும்னு இருக்கிறாரு. அது ஒரு இன்னொரு மேட்ரு. அது மட்டும் இல்லாம நல்ல ஹார்ட் டிஸ்க் எதுவும் தொலைக்கல ஸோ நம்ம. அதனால அது வரைக்கும் அது சந்தோஷம். சொல்லுங்க. லைக்கால என்ன படம் எடுத்தாலும் ஹார்ட் டிஸ்க்கு காணப்படுது. நம்ம படம் ஹார்ட் டிஸ்க்கு காணாம போகாம பத்திரமா வச்சுக்கிட்டதே லைக்காவோட பெரிய வின்னு. ஸோ இப்படி இல்ல ப்ரோ, நீங்க அந்த இது பாத்தீங்க, ஒரு வன்மத்தை பார்த்தேன். இந்த நாய் சேகரோட இன்னொருத்த வன்மம் பண்ணான். அந்த இன்டர்வியூ வந்தோடனே கார்த்திக் டிபின்னு ஒருத்தர் இருப்பான், தெரியுமா உங்களுக்கு? தெரியல. அவன் வந்து அவனுக்கு ஒரு புரிதல், அவனும் அனில் ஃபேன் தான் சொல்லிட்டு, இந்த மாதிரி ஃபேக் ஃபிளாஷ்பேக்னு நீங்க லோகேஷ் சொல்றீங்க பாருங்க, மகிழே அதை ஆதரவு பண்றாரு அப்படின்றான். அதுதான் ரொம்ப இல்ல. இந்த சில சில ட்ராக்கர் படங்கள்ல ட்ராக்கர் இல்ல இந்த சில சில படங்களை பார்த்து இதுதான் உலக சினிமான்னு சொல்லிட்டு சுத்துற அவனுங்களுக்கும் நம்மளுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு ஓப்பன் எண்டிங் என்னன்னு தெரியலனா என்ன செய்யுது? சரியா? ஃபேக் ஃபிளாஷ்பேக்கு அதுக்கு ஒரு ஃபுட்டேஜை வேற தனியா ரிலீஸ் பண்ணி இந்த மாதிரி கூத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோமா, அவ்வளவுதான். நான் என்ன சொல்றேன்னா, ஏகே கரெக்டா அவர் என்ன சொல்லணும்னு நினைச்சாரோ மகிழ வச்சு சொல்லிட்டாரு. எனக்கு வேற டைரக்டர் இதை செஞ்சிருந்தா இதை கரெக்டா ஹேண்டில் பண்ணியிருக்க மாட்டானுங்க. இப்ப இன்னும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு எத்தனை படம் வேணா மகிழ் கூட பண்ணலாம் ப்ரோ bro. அது மகிழ் கூட பண்ணலாம் ப்ரோ. நான் எங்க பாருங்க, என் ஃபாரின் ஃப்ரெண்ட்ஸு, நான் பீங் வெரி ஆனஸ்ட், தமிழ் படத்துக்கு எனக்கு கூட்டிட்டு போறதுக்கு கஷ்டம். ஏன்னா அஜித் விஜய் படம்லாம் பார்த்து, ரஜினி படம் பார்த்து உழுது உழுது சிரிச்சிருக்கானுங்க. உங்களுக்கு தான் ஆஹா, தெரியல, ஆஹா. Correct, ஃபாரினர்ஸ்லாம் சிரிப்பாங்க இந்தியன் மூவிஸை definitely, பார்த்து. definitely. லாஜிக் புண்டை இருக்காது. Yes. என்னால ஐ கான் பிரிங் மை ஃபாரின் ஃப்ரெண்ட்ஸ் டு வாட்ச் மூவிஸ். ஒரு மூவி எடுக்கிறோன்னா உங்க சர்க்கிள்குள்ளேயே நீங்க பார்க்கணும், இந்த கல்ச்சர் பீப்புள் பார்க்கணும்னு இல்லை. மூவினா டைவர்ஸா வைடா பார்க்கணும். தட்ஸ் தட் ஆமா, ஃபக்கிங் ஃபங்க்ஷன், ரைட்? ஆமா. நீங்க நெட்ஃபிளிக்ஸ்ல போயிட்டு பகவந்த் கேசரி எடுத்து போட்டீங்கன்னா இப்போ வரைக்கும் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. புண்டை இது என்னடா படம்? நீங்க ஒன்றும் இல்லை, பாலையா பண்ணதுக்கே அவெஞ்சர்ஸ் லெவல் ட்ரோல்னு சொல்லிட்டு அவ்வளவு வீடியோஸ் இருக்கு. ஓகேயா? ஆமா, இது ஆமா. ஒருத்தர் வேற பண்ணா என்ன ஆகும்னு எனக்கு தெரியல. பட் என்ன இல்ல இல்ல சொல்றேன்னா, அது இப்ப இப்ப நம்ம நான் பிஎம்லாம் என் ஃபாரின் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போய் பார்த்தாங்க. வேற வேற கண்ட்ரில இருக்கிறவங்க, மலேசியாலயே இங்க இருக்கிறவங்க, எவ்ரி ஒன் என்ஜாய். என்னால தைரியமா கூட்டிட்டு போக முடியும். என்னால போயிட்டு வேற வேற படத்துக்கு கூட்டிட்டு போக முடியாது. இதே தான் நான் கரெக்ட். நேர்கொண்ட பார்வைக்கு கூட்டிட்டு போனேன். நேர்கொண்ட பார்வையில ஃபைட் சீன் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. இதே ஃபக்கிங் என்ஜாய்ட் இட். ஸோ ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா தான். என்னால வாலி, முகவரி, கண்டு கொண்டேன், வரலாறு, என்னால இந்த மாதிரி மூவிஸ் காட்ட முடியும். ரொம்ப கொமர்ஷியலா போக முடியுமா? வேதாளம்லாம் மெரிசாலே இங்க மலாய்க்கரன் சீனனுங்க நிறைய பேர் பார்த்துட்டானுங்க. அதனால வேதாளம் நான் காட்டணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப ஃபேமஸான படம் இங்கெல்லாம். ஸோ தே லைக் தட் டைப் ஆஃப் மூவிஸ் ஆல்சோ. இப்போ என்ன சொல்றேன்னா, இப்போ லைக் நான் ஒரு பஞ்ச் ஆஃப் குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் தியேட்டருக்கு போறேன். நான் தைரியமா என்னோட ஐடலோட படம் காட்ட முடியும். என்னால அசால்ட்டா இந்த மாதிரி மூவிஸ்லாம் காட்ட முடியும். இன்க்ளூடிங் மங்காத்தாவும் என்னோட ஃபாரின் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தியேட்டர்ல ரீரிலீஸ் அப்போ கூட்டிட்டு போய் காமிச்சேன். ஓகேயா? ஸோ எனக்கு ஹாப்பி. எனக்கு என்னன்னா, இந்தியன்ஸ் இந்தியன் படம் பிடிச்சிருக்குன்னு சொல்றதை விட ஃபாரினர்ஸ்க்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போது தான் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். என் மைண்ட் செட் அப்படிதான். அதனால சின்ஸ் மை ஃபாரின் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கண்ட்ரி தே ரியலி என்ஜாய்ட் விடாமுயற்சி, எனக்கு அதே வின் தான். போதும் போதும், ரொம்ப கேப் விட்டு பேசுங்க. இல்ல தம்மு கட்டி சொல்றேன் பேசுங்க. தலைவா. லியோவுக்கு தான் போனுச்சுங்க. அர்ஜுன்லாம் மங்காத்தால பார்த்துட்டு லியோல பார்த்தோன்னே காண்டு பூண்டியில சுத்திக்கிட்டு இருந்தானுங்க. இங்க பார்த்தோன்னே இப்பதான்டா ஒருத்தன் உருப்படியா பாய்ச்சிருக்கிறான்னு சொல்லிட்டு அதுங்களே சாட்டிஸ்ஃபைடா போகுதுங்க. அப்ப என்ன இருக்கு? ஐயோ, லியோலாம் மோசம் ப்ரோ. பார்த்து வெளியே வந்து அங்க எப்படி ஓடுச்சா லியோ மலேசியால? ப்ரோ 3 வாரம் தான் ப்ரோ. அது ஒழுங்காவே இவனுங்க இது பண்ணல. ஆக்சுவலி வேற இல்ல, நான் அந்த படத்து மேல தப்பு சொல்லல. நான் டிஸ்ட்ரிபியூட்டர் மேல தான் தப்பு சொல்லுவேன். ஒழுங்கா சொன்னீங்களே வேலையை பார்க்கல. சொன்னீங்களே, துணிவு ஒழுங்கா டிஸ்ட்ரிபியூட்டர் வேலையை தான் பார்க்கல. கொடுத்தாங்கன்னு. நான் ரொம்ப ஓகே. பயஸ்டாலாம் நான் பேச மாட்டேன் தெளிவா. ஃபேக்ட்னா ஃபேக்ட். வேற டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட கொடுத்திருந்தா லியோ ஓடி இருக்கும் இன்னும். ஒழுங்கா இப்ப வேலையை பார்க்கல. ஒழுங்கா வேலையை இன்னைக்கு ஏதோ பார்க்கல இங்க. விபி சொன்னானுங்க, சொல்றாங்க நித்திலன்லாம் கதை ப்ரோ சொல்லியிருக்காருங்க. அதெல்லாம் பழைய கதை ப்ரோ. இந்த சாண்டி எங்க இருக்க அந்த இல்ல இல்ல ஸ்பீக்கர்லாம்? இல்ல, அதான் இருக்கு. ப்ரோ என்னடா இதெல்லாம் 2 மாசம் முன்னாடி 7 கதை. மாசம் முன்னாடி உள்ள கதை ப்ரோ. இதெல்லாம் இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க ப்ரோ. 7 மாசம் முன்னாடி ப்ரோ. இதெல்லாம் பழசு ப்ரோ இதெல்லாம். இல்ல அதான் சரி, தலைவன்ட்டு ஓல்டு பை ரீமேக் கொடுத்தா முக்காவாசி ஃபேண்டா எல்லாமே இல்ல போயிடும். ஓல்ட் பாய்லாம் இங்க 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 தமிழ்நாட்டுல நீங்க ரீமேக் பண்ணி எடுத்தா என்ன ஆகுறது? ஆடியன்ஸ் என்னடா நடக்குது குழம்பிடுவானுங்களே.
இல்லையே மகாராஜா ஒரு தெரியும் சாயல் அந்த தானே அது. சாயல் இருக்குதான். இல்ல நீங்க மகாராஜா அந்த படம் சாயல் அதிகமாவே இருக்கும், நான் இல்லைன்னு சொல்ல. வேற வந்து ஒரு படம் இருக்கு தலைவா, அன்னைக்கு தான் நான் உட்காந்து பார்த்தேன். அந்த படத்தோட ஒரு என்ன கேட்டா அதோட சாயல் ரொம்ப அதிகமா இருக்கும். எந்த படம்? ஆயிஷா திருவிழா? இல்ல 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 இல்ல. இருங்க இருங்க, நான் இது பண்றேன். நான் புக் மார்க் பண்ணி தான் வச்சேன். அன்னைக்கு தான் நாங்க உட்காந்து பார்த்தோம். வெயிட்டா, கொரியனா இங்கிலீஷா? இங்கிலீஷ் தான். இங்கிலீஷ். இருங்க இருங்க, நானே உங்களுக்கு நான் சென்ட் பண்றேன், வெயிட் பண்ணுங்க. ஓகே ஓகே ஓகே. ஆனா இவனுங்க சொல்ற லிஸ்ட் பார்த்தா நம்ம ஆளுக்கு எல்லா டேரக்டரையும் சொல்லிட்டானுங்க. உண்மைதான். சங்கர் மட்டும் கிடப்பில் இருக்காரா? மத்த எல்லாரும் சொல்லிட்டாங்க. அவரு வரமாட்டாரு ப்ரோ, கொஞ்சம் எது கஷ்டம் தான். அவரா? அவரெல்லாம் ஐயா கூட கடைசி வரைக்கும் பண்ண மாட்டாரு, பண்ணவும் கூடாது. அஜித்தே விட மாட்டாரு. ஆனா நீங்க சொல்ற கேட்டேன், எனக்கு அந்த கார்த்திக் சுப்ராஜ் கூட பண்ணணும்னு ஆசை. ஏன்னா அவனுக்கு கரெக்டா வந்து டக்குனு 30 நாளோ 35 நாளோ எடுத்து கொடுத்துருவான் படத்தை. நான் வேண்டிட்டு இருக்கேன் அதுக்குதான் இப்ப. ஆனா பயமா இருக்கு ப்ரோ, ரெட்ரோ எப்படி எடுப்பான்னு. ஏதோ செகண்ட் ஹாஃப் ரெட்ரோலாம் இல்ல ப்ரோ. நான் வந்து தலைக்கு அவர் படமே எடுக்காட்டியோ ரெட்ரோலாம் கண்டிப்பா நல்லா இருக்கும். ப்ரோ இருக்கீங்களா? இருக்கேன். 2010ல இன்சென்டிஸ்னு ஒரு படம் வந்துச்சு, பாத்திருக்கீங்களா? ஆமா ஆமா, இவனோடது நம்ம டெனிஸ் வில்லனோட. அவனோட படமே தான் அட்டு காப்பி மகாராஜா, டவுட்டே வேணாம். ஆமா ஆமா ஆமா, ரைட் கிளைமேக்ஸ்ல தான் சொல்லுவாங்களே. லிட்ரலி அந்த படத்தோட 100% சாயல் வந்து மகாராஜால இருக்கும். அவன் டினாயே பண்ண முடியாது, வாய்ப்பே இல்ல. அந்த கதையை எல்லாரும் யூடியூப்ல பார்த்தானுங்க, எல்லாத்துக்கும் சொல்லி தெரிஞ்சு போயிடும், இதாண்டா மகாராஜா அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல ஆனா இவன் நான் லீனியரா கொண்டு போனான். அந்த படத்துல நான் லீனியரே கிடையாது, லீனியரா தான் போகும். அந்த படத்துல நான் லீனியர் தானே ப்ரோ. அவனுங்க வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்து முடிஞ்சு கிளைமேக்ஸ நடுவுல வச்சுட்டு தானே மறுபடியும் திருப்பி அந்த கிளைமேக்ஸ்க்கு அந்த வருவானுங்க. பொண்ணு தானே ஹீரோயின், அததானே சொல்றீங்க? இல்லையே, அவங்க பேசிக்கலி இப்ப என்ன, இப்ப நம்மளுக்கு அங்க என்ன தெரிஞ்சிச்சு, அவங்க அப்பங்காரன் தான் அந்த, அவங்க அப்பாவோட அந்த வில்லனோட பொண்ணு தானே நம்மளுக்கு கடைசியில தான் தெரிஞ்சிச்சு, ரைட்? ஆமா ஆமா. ஓகே, அதே மாதிரி ட்ரீட்மெண்ட் தான் இங்க. லிட்டரலி வந்து ஒரு லேடியோட பையன், அவன் வந்து சின்ன வயசுலயே கொடுத்துட்டு போயிருவாங்க, தெரியும் தானே? அதுக்கப்புறம் எதிர்பார்க்காத விதமா அவங்க 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 அம்மா ஒண்ணு பண்ணிடுவான். அவங்களுக்கு 2 பேத்துக்கு பிறந்த பிள்ளைங்க தான் பையன். அந்த ரைட் ஹவ் தி ஷிட் கோஸ். பாத்துருக்கேன். அதேதான், ஒரு வித்தியாசம் இல்ல, ரெண்டும் ட்ராமடைசிங்கான படம் தான். அதே கான்செப்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ல தான் கொடுத்திருந்தானுங்க. இல்ல ஆனா இங்க நல்ல நம்ம ஆடியன்ஸ்க்கு சாயலுக்கு எடுத்து கொடுத்தான். ஆக்சுவலி இவனுங்க வந்து ஓல்ட் பாய்ல வந்து அந்த ஹீரோவும் அந்த கேர்ளும் வந்து அவனோட சொந்த மகன்னு தெரியாம அந்த ஒரு விஷயத்த புடிச்சுக்கிட்டானுங்க, அந்த ஒரு ட்ரீட்மெண்ட் சொல்லிட்டு. அது என்ன கேட்டா மகாராஜா எந்த விதத்துலயும் ஓல்ட் பாய் கூட பெருசா கனெக்ட் ஆன மாதிரி தெரியல, இன்சீனியன்ஸ் கூட தான் கனெக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு எனக்கு. ரொம்ப ரொம்ப பேர் இல்ல தல. இப்ப ஆக்சுவலி மகாராஜா படம் நெட்ஃபிளிக்ஸ்ல வெளியானோடனே நிறைய ஃபாரினர்ஸ் வந்து யூடியூப்ல ரிவ்யூ பண்ணியிருப்பானுங்க, யூடியூப் ஷார்ட்ஸ்ல. எல்லாரும் காமனா வந்து இந்த படம் கூட ரிசம்பிள் பண்ணுது அப்படின்னு சொன்னா, நான் இப்ப சொன்ன படத்துக்கு கூட தான் எல்லாரும் பேசி கம்பேர் பண்ணியிருப்பானுங்க நிறைய பேரு. அதான், ஆனா இவன் வந்து நம்ம ஆடியன்ஸ்க்கு ஏத்தாப்புல எடுத்துட்டான். பண்ணியிருந்தான். இவன் இந்த ஒரிஜினலாவே அவன் காப்பி அடிச்சு இப்படி பண்ணியிருந்தானா தூக்கி போட்டு மிதிச்சிருப்பானுங்க. ஏன்னா டிஎன் ஆடியன்ஸ் ஆர் நாட் ரெடி டு அக்செப்ட் திஸ் டைப் ஆஃப் ஸ்டஃப். ஆனா இதெல்லாம் பெரிய விஷயம் ப்ரோ, இந்த மாதிரி படம் எல்லாம் எடுத்து அதை ஹிட் ஆக்குறதா ப்ரோ. போன இந்த தமிழ் சினிமால எனக்கு தெரிஞ்சு இந்த எந்திரன் படத்துக்கு அப்புறம் ஒரு படம் உலக லெவலுக்கு அதிகமா பேசப்பட்டுச்சு, லிட்ரலி எல்லா ஜனங்களையும் உலகம் ஃபுல்லா எல்லாத்துக்கும் தெரியும் அப்படின்னா மகாராஜா தான். இது இப்ப நான் ஒண்ணு சொல்றேன் ப்ரோ, ரூட்டோட வேலையும் இருக்கு சாண்டி. ரூட் இறங்கி வேலை பார்த்திருக்கான். இவன் ஒருத்தன் ரூட் இறங்கி அந்த பூண்டு ஒரு மயிரும் இந்த படத்துக்கு பண்ணல. அவனுக்கு என்ன சும்மா ப்ரோ, அதெல்லாம் பிஆர் ப்ரோ. அந்த டீமே எவ்வளவு பெரிய டம்மின்னு தெரியாம இவன் வந்து ரூட் என்ன பண்ணான்னு தெரியுமா? டேய், இவன் ஒருத்தன் அந்த இதுல இருந்து வெளியாகி விட்டா எனக்கு ஒரு ஆர்டிஸ்ட் வெளியானா ட்ரோலி போட்ட ட்வீட் எல்லாம் பாத்தீங்க தானே, எல்லாத்துக்குமே தெரியும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பிஆர்ஓ தான் தமிழ் சினிமால, அவரு நான் பேர் சொல்ல விருப்பப்படல. அவரே என்கிட்ட சொன்னாரு, ரூட்ல இருந்து வெளியானாலே இவங்க ட்ரோல் பண்றதுக்கே செலவு பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, ரூட்டுக்கு முன்னாடி நீங்க ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு எல்லாம் பட வாய்ப்பு அதிகமாவே இருந்த மாதிரி இருக்கும், ரூட்டுக்கு வந்தாலும் பட வாய்ப்பு இல்லாத மாதிரியே இருக்கு. இல்ல அவனுக்கு வெப்சைட்ல எச் வினோத்தோட மூஞ்ச போட்டு வச்சிருக்கானுங்க. நான் நினைச்சேன் அவ்வளவுதான், தலைவனோட சோழ ரூட்ல சேர்ந்துட்டானா? ஆமா, வெப்சைட்ல போய் பாருங்க, வினோத்தோட மூஞ்ச அங்க இருக்கும். ஐயோ, எனக்கு தெரிஞ்ச அவனுக்கு இவன் அட்லி மட்டும் தான் உருப்படியா இருக்கான் போல, அவனுக்கு எல்லாரும் இதான். அட்லி வந்து இஸ் a pure businessman.
ஓகேயா? அவன் என்னதான் நீங்க காப்பி அடிச்சாலும், எனக்கு வந்து இங்க நான் தான் சொல்றேனே, அட்லி படம் இங்க பயங்கரமா பண்ணும். முக்காவாசியா இந்த டாப் 10 பாக்ஸ் ஆஃபீஸ் மலேசியால அட்லி படங்கள் மட்டும் தான் இருக்கு. ஆடியன்ஸோட பல்ஸ் என்னன்னு தெரியும். மக்கள எப்படி சென்டிமென்டலா கவுக்கணும்னு தெரியும். அதே ரிப்பிட்டிட்டிவ் ஷிட் தான். ஆனா வொர்க் ஆகும். பிகில்ல வொர்க் ஆகல. மத்த ஸ்டஃப் நான் சொல்றேன் வொர்க் ஆகும். ஓகேயா? ஸோ அதுதான் தலைவா. அவன் எப்படி பொழைக்கணும்னு தெரிஞ்சுட்டான். அவன் காப்பி அடிச்சாலும் சூப்பரா பண்ணுவான். எனக்கு பிரச்சனையே இல்ல. அதான் அதான். ஃப்ரேமிங் ஜோக்கா இருக்கும். எல்லாம் பக்காவா இருக்கும். ஃபேன் சர்வீஸ் தலைவன் குடுப்பான். அவன்லாம் ஃப்ரஸ்ட்ரேஷன்ல பேசினான் பாருங்க கோபிநாத் கிட்ட. அ எப்பயோ வர வேண்டியது அவன்லாம். ரொம்ப இல்ல. ஒரு கட்டம் நெனப்பு இருக்கு தானே? துணிவு இல்ல அதான் முடிஞ்சோனே துணிவு முடிஞ்சோனே அவனோட பேரு ரொம்ப அடிபட்டுக்கிட்டே இருந்துச்சு. தெரியும் 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 2 மாசம் இருந்துச்சு அதுக்கப்புறம் நட்டுருந்தாங்க. இருந்துச்சு. இது பண்ணுச்சு. அவனுக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கு. இத நீங்க ஐயாலாம் விடமாட்றாரு. அதெல்லாம் சொல்றது தவறு. அங்கலாம் ஓடுது. பட் நேரங்காலங்கள் கரெக்ட்டா வரமாட்டுது. அதுதான் இவனுங்களோட 2 பேத்தோட காம்பினேஷன் நடக்காமயே இல்ல இருக்கிறதுக்கு அமையுமா காரணம். என்ன? ஏன்னா அஜித் நம்ம ஆளு வந்து பட்ஜெட்ல எகிரக்கூடாதுன்னே நினைக்கிறாரு. இவன் இப்ப காம்பாக்டா சில முடிக்கணும்னு நினைக்கிறாரு. டைரக்டர்ஸ்லாம் இப்ப ரொம்ப இல்ல. சில டைரக்டர்ஸ்லாம் கடைசி வரைக்கும் ஒரு உச்சத்துல இருக்கிறவங்கள வந்து எடுத்து முடிச்சிடணும்னு இருக்கானுங்க. அவன் பாருங்க எஸ்ஆர்கே முடிச்சுட்டு இப்ப அப்படியே அல்லு அர்ஜுன் இல்லைன்னா சல்மான் கானை வச்சு எடுத்தே ஆகணும்னு இருக்கான். எண்ட் ஆஃப் தி டே இட்ஸ் அபவுட் த சேலரி ஹையா போகணும். அதான் நான் சொல்றேன் அட்லி இஸ் a வெரி குட் பிஸ்னஸ் மேன். அவனுக்கு அதுதான் இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலி. ஒரு கட்டம் வந்தோன்னா அப்புறம் தான் இங்க மறுபடியும் இங்க எட்டியே பார்ப்பான் தமிழ் சினிமாவை. ஏன்னா அவனுக்கு தெரியும் இங்க படம் நடக்க போறது இல்ல. அவன் சூர்யா கூடயும் பண்ணணும்னு இருந்தான். பட் பட்ஜெட் ஒத்து வரல. அதனால தான் நார்த்துக்கிட்டே ஓடுனது இப்ப. அதான் ஆனா எனக்கு நம்பிக்கை இல்ல ப்ரோ நம்ம கூட பண்ணுவான்னு. ஏன்னா ஒரு நாள் எனக்கு ஒரு ஆசை தான் ப்ரோ. நம்ம நம்பிக்கை தானே வாழ்க்கை. இப்ப வந்து யோசிச்சு பாருங்க. சிவாலாம் வருவானா நம்பினீங்களா? இல்ல தானே எல்லாம் அப்படித்தான். அதான் நான் யோசிச்சு பார்த்தேன். நம்ம ஆளுக்கு மட்டும் விவேகம் ஹிட் ஆயிருச்சுன்னா கங்குவா வந்து நம்ம ஆளுக்கு எடுத்திருப்பான். ஐயோ கடவுளே நான் நினைச்சு கூட பார்க்க முடியல. வேணாம் பொருவா எனக்கு கொம்மால. வந்து பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அடே சாண்டி தயவு செஞ்சு இந்த மூவி தமிழோட ட்வீட்லாம் போடாதடா. வந்து ஃபாலோவர் ஏத்தி கொடுங்க ப்ரோ. என்ன ஃபாலோ பண்ணுங்கன்னு கெஞ்சிக்கிட்டு இருந்த புண்டான். இவன்லாம் ஒரு ஆள்னு சொல்லிட்டு இங்க இவன் அனுப்புறான். ராம்குமார் ஐடி தானே உங்க இஷ்டம். ப்ரோ பைக்கிறதே வேற சைடு ப்ரோ. அந்த ஐடி பல பேருக்கு மாறிடுச்சு. இன்னும் ராம்குமார்னு சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. அப்ப தமிழ் சென்சார் வந்தா ஏதோ நான் ஐடியா நிறைய அக்கௌண்ட் மாறி போச்சு. எதுக்கு அதை பத்தி வேணாம். அது அவங்க வயிற்று பழப்பு ஏதோ பண்ணிட்டு போட்டோம். அட்லி காப்பி பண்ணாதான் ப்ரோ வெளியில தெரியுது. பட் இப்ப லோகேஷே வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து இந்த படம் கைதி எடுத்துக்கிட்டீங்கன்னா கைதி அப்படியே ஒரு படம் காப்பி. நான் சொல்றேன் கானர்னு ஒரு படம் ப்ரோ. நீங்க எதுல நான் சொல்லிட்டு தெரியுமா? இவரு படம் டிலக்ஸ் சினிமான்னு ஒண்ணு இருக்கும் ப்ரோ. ஒரு சேனல் யூடியூப் சேனல். அதுல போய் பாத்தீங்கன்னு வைங்களேன். ஆமா கார்னர் வந்துதான். அது அப்பயே வந்து தெரியும். அப்பயே வந்து வந்துச்சு ப்ரோ. அதெல்லாம் தெரியல, வெளியில தெரியல. ஆனா இவன் எடுத்தா ப்ரோ என்ன ஒரு இந்தியன் டேரண்டினோ அவரை போய் கலாய்க்கிறீங்க. எல்லாம் தப்பு ப்ரோ. இல்ல நல்ல உண்மையான நல்ல டைரக்டர் தான் அந்த மனுஷன். இல்லன்னு நான் சொல்ல முடியாது. அதெல்லாம் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. எனக்கு படம் எதுவுமே பிடிக்காது ப்ரோ. கைதிக்கு அப்புறம் மாஸ்டர் எனக்கு பிடிச்ச மாஸ்டர் வந்து எனக்கு ஓரளவுக்கு மாஸ்டர் எனக்கு ஓரளவுக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் விக்ரம்லாம் சுத்தமா செட் ஆகல. விக்ரம் செட் ஆகலையா உங்களுக்கு? என்ன ப்ரோ நான் FTFS போய் பார்த்தேன் ப்ரோ. எனக்கு ஒரு ஆளுக்கு ப்ரோ ஒரு ஆளுக்கு ஒரு ப்ரோ. கரெக்ட் தான். இப்ப எனக்கு கங்குவா பிடிச்சிச்சுன்னு சொன்னா நீங்களாம் ஒத்துக்குவீங்களா? இல்ல ப்ரோ வேணாம். இல்ல அது வந்து இது ப்ரோ தவிர்க்கப்பட வேண்டியது. அது வந்து நினைக்க கூட கூடாது. மனசுக்கு கனவுல. ஆனா கங்குவா வந்து அந்த ரொம்ப கத்தாம இருந்துன்னா எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஓரளவுக்கு. நீங்க எல்லாருமே ஏர்லியா பாத்தீங்க. எங்களுக்கு கட் பண்ணி ட்ரிம் பண்ண வெர்ஷன் தான் மெலிசாக்கு அனுப்பி விட்டாருங்க. நான் அப்பதான் போனேன். இல்லைன்னா உங்களை மாதிரி எனக்கும் காது வலியோட நான் ENT டாக்டரை போய் பார்த்துருக்கிற வேண்டிய நிலைமை எனக்கும் வந்திருக்கும். எனக்கு ட்ரிம்டட் வெர்ஷன் பார்த்தப்ப எனக்கு அதனாலதான் நான் உங்களை மாதிரி நான் மேஜரா few months back நான் கம்ப்ளைண்ட் பண்ணல. தெரியல ப்ரோ. சூர்யாவே இப்படி அவ்வளவு கத்த ஒத்துக்கிட்டாருன்னு எனக்கு சத்தி இப்போ வரைக்கும் புரியல. அதான் என் தலைவன் பாசிட்டிவிட்டி. அதான் சொல்றேனே சிவா தான் வாழைப்பழம் மாதிரி பேசி எல்லாத்தையும் மைக்கி விடுவானா ப்ரோ. இதெல்லாம் ஒரு மேட்ரா? எனக்கும் புரியல ப்ரோ. அதான் சொல்ற மாதிரி எப்படியோ பேசி மைக்குவான் ப்ரோ அவன்லாம். நீங்க கத்துங்க படம் 1000 கோடி அடிக்கும். டிஎம்ல வந்து ஒருத்தர் சொல்றாரு அது தேவடியா பையன் டாபிக்லாம் வேணாம் ப்ரோ. இல்ல ஆனா இல்ல சிவாவை நான் இவ்வளவு திட்டுறனாலுமே அவன் நம்மளுக்கு ஹிட் கொடுத்துருக்கான். அதை நம்ம சொல்ல முடியாது. நம்ம இல்ல ப்ரோ. நம்ம இல்லைன்னா என்ன ஆகும் கதிய பாத்தீங்க தானே. இல்ல நான் கங்குவால பார்த்ததுக்கு அப்புறம் நம்மளால வந்து அது எவ்வளவு பேலன்ஸ் பண்ணாருன்னு அப்பதான் புரிஞ்சிச்சு. இந்த ஐயாவோட ஸ்கிரீன் பிரசன்ஸும் இந்த ஃபேன் பேஸ் இருக்கிற ஒரே விஷயத்தினால்தான் இந்த பால்வாடி மகன் வந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்கான். பாசிட்டிவிட்டின்னு பேர்ல அவனாலதான் எல்லாம் வந்துச்சுன்னு சொல்றதெல்லாம் பியூர் ஒத்துக்க முடியாத விஷயம். ப்ரோ விவேக் ப்ரோ அந்த விஸ்வாசம் டைம்னா
சொன்னா நான் பொண்ணுங்களை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்றேன், பொண்ணுங்களை இப்படி எடுக்க மாட்டேன் அப்படின்னு ப்ரோ சொல்லிட்டு அண்ணாத்த அ- டைம்லயும் தான் ப்ரோ சொன்னா ஆஹ் என் படத்துல கெட்ட வார்த்தை இருக்காது, காமம் இருக்காது, ஒரு மயிர் இருக்காது, கங்குவால தான் அண்ணாத்தையில இருந்துச்சு. காட்டுறானே. உருட்டி உருட்டி பேசுவான் ப்ரோ அவன், உருட்டு மண்ணுன்னு. இல்ல இல்ல அதான் அப்ப நம்ம சூர்யா ஃபேன்ஸை நான் ஐயாவோட ரெஸ்பெக்ட் இன்புட் பண்றேன் தான். ப்ரோ. அவன் ஹைட் ரிப்ளை எல்லாம் ஹைட் பண்றான்னு சொல்லி கமெண்ட் எல்லாம் ஆஃப் பண்ணி வெரிஃபைட் ஐடி மட்டும் தானே கமெண்ட் பண்ண முடியும்னு ஆமா தலைமை ஆமா. போட்டதுனால ம். இவனுங்க காசு கட்டி இவனை அடிக்கணும்னு சொல்லி வெரிஃபிகேஷன் வாங்கிட்டு போய் அடிக்கிறானுங்க ப்ரோ. அங்க நிக்கிறானுங்க சூர்யா ஃபேன்ஸ். நான்லாம் என் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னாடி, இங்க பார்த்தா நீங்க தான்டா ஆளு, எங்க சைட்ல கூட பண்ண மாட்டானுங்கடா, நீங்க பண்றீங்கடா அப்படின்னு. ஆனா ரொம்ப நம்பினானுங்க. ஆனா சூர்யாக்கு ஸ்கிரீன் பிரசஸே இல்ல, அவனால தூக்கி பிடிக்கவே முடியல ஒரு ஆனா படத்தை. ஆனா அந்த கங்குவா இங்க மலேசியால எல்லாம் எங்களுக்கு அந்த கங்குவாட கேரக்டர் எங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சிருந்துச்சு. அது இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கலாமே. அது ஏன்டா நீ ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணலன்னு. எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு எவ்வளோ இருக்கு ப்ரோ. அவன் சரியான ஒரு லேசி ரைட்டரு சிவா. அவனுக்கு ப்ரோ ரைட்டிங் அதான் டீம் எக்ஸ்ப்ளோர் ரொம்ப பண்ணானே, நீங்க லேசி ப்ரோ. பாக்கலையா? எவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கலாம் ப்ரோ, எவ்வளோ இந்த ப்ரோ இருக்கு. கார்கி கேமியோலாம் தேவையே இல்லாத ப்ரோ. ப்ரோ என்ன நிஜமா எக்ஸ்ப்ளோர் பண்ண, அந்த தேவையில்லாத. வில்லன்ல இருந்து அக்குல் ஷாட் ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க, அது பாக்கல நீங்க? என்ன ப்ரோ நீங்க? ப்ரோ ஃப்ரேம் இது தங்கம் ட்வீட் போட்டிருந்தான், கமிட்டிலேருந்து ஒரு ஃப்ரேமா போட்டானுங்க ப்ரோ. அங்கெல்லாம் நான் தியேட்டர்ல சதுரிட்டேன். என் ஆளு கூட பாத்துக்கிட்டு இருக்கேன் டால்பி அட்வைஸ் ஸ்கிரீன்ல. கேக்குது, டேய் இதுனா ஃப்ரேமிங்கா? நான் கேட்டேன், நீ என்னால கமிட்டி முடியலாம் தெரியுது, என்னடா இதெல்லாம் அப்படின்னு. நானும் ஐயோ, எனக்கு எனக்கு சிவாவெல்லாம் நினைச்சா என்ன சொல்றதுன்னு தெரியல தல. நிஜமா விருப்பு பூண்டையா இருக்குது. எனக்கு அவன் என்ன அவனே மாத்திக்கணும். ஃப்ரஸ்ட்ரேஷன்னா, உன்னை விட பெட்டரான டேரக்டர்ஸே இருக்கிறானுங்க தமிழ் சினிமால. ஆனா உனக்கு எப்படியோ எல்லா டைமும் வாய்ப்பு கிடைக்குதுன்னு எனக்கு இருக்கிறப்ப எனக்கு வந்து ஓவர் டென்ஷன் ஆகுது. யூ டோன்ட் டிசர்வ் இட். இப்ப மகிழோட எல்லா இன்டர்வியூ போஸ்ட் ரிலீஸ்க்கு அப்புறம் நீங்க பார்த்திருப்பீங்க. தே ஆர் சம் மூமெண்ட்ஸ் வேர் மகிழ் திருமணி வந்து ஃப்ளாஸ் இருந்தா ஐ வில் அக்செப்ட் இட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சரியா? அவர் வந்து என் படம் தாண்டா கிரேட்டு புளுத்தி மடி மகிழ் பேசவே இல்லை. ரெண்டாவது, அஜித் சாரை எங்கேயும் அவன் விட்டு கொடுக்கல. எனக்கு இது ரொம்ப ரேரஸ்டான குவாலிட்டியா இருக்கு. என்னதான் அவன் ஹீஸ் பீங் ஹானஸ்ட். ஓகேயா? மகிழ் இஸ் ரியலி பீங் ஹானஸ்ட். ஏகே தான், ஏகே தான், ஏகே தான். அவன் தப்பிக்கிறதுக்காக சொல்ல, நடந்த விஷயத்த அவன் தைரியமா சொல்றான். எனக்கு தெரிஞ்சு சுரேஷ் சந்திரா சைட்லயும் நீங்க வந்து கொஞ்சம் சொம்படிங்கன்னு சொன்னாலும், மகிழ் வந்து அதெல்லாம் முடியாது, நான் உண்மையை தான் பேசுவேன்னு சொல்ற கேரக்டர்னு பார்த்தாலே தெரியுது. அவர் பேசுற விதத்துலயும் அந்த ஆளோட attitude காலமா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவர் அப்படிதான். சரியா? கட் அண்ட் கிளியரா எந்த விதத்துலயும் நான் சொல்லிட்டா, இத்தனை வருஷம் அஜித் சார் படம் வந்துச்சு, விஎம்ல ஒரு ட்ரோல் மெட்டீரியல் புண்டையும் இல்ல, ஒரு கிரிஞ்சி சீன் இல்ல. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஸ்டைலிஷா காட்டியிருப்பான். சரியா? இதெல்லாம் இந்த 10 வருஷத்துல எனக்கு வந்து ஒரு தடவை கூட எல்லாம் ஏகே படம் வர்றப்பயும் என்னாச்சும் ஒண்ணு வரும், என்னாச்சும் ஒண்ணு மீம் வரும், என்னாச்சும் ஒரு கண்டென்ட் வரும். ஓகேயா? ஒண்ணு கூட அவன் கொடுக்கல. இப்போ வரைக்கும் ஏகே விட்டு கொடுக்கல. சரியா? ஹானஸ்டா உண்மையா நேர்மையா வேலை செஞ்சுட்டு போயிருக்கான். ஃபிளாஸ் இருந்தா நான் வந்து அதை நான் திருத்திக்கிறதுக்கு ரெடியும் சொல்றான். இதெல்லாம் ரேரஸ்டான ஒரு விஷயம் ஒரு டைரக்டர் கிட்ட. ஈகோ மையரே இல்ல அவனுக்கு. இவன் கூட எல்லாம் மறுபடியும் படம் பண்ணணும். அவன் இல்ல அவன் தான் அதான் சொல்றான், ஐ காட் அ கன்ஃபார்மா பாயிண்ட் டு பண்ணுவாரு, அவரே ப்ரூஃப். சொல்லிட்டாருல. அவன் தான் சொல்றான், ஐ காட் அ பாயிண்ட் டு ப்ரூஃப். மகிழுக்கெல்லாம் அசால்ட்டா கொடுத்துட்டு போலாம் அடுத்த படம். இல்ல ப்ரோ அதான் நீங்க இப்போ ஸ்பேஸ் வர மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க, நிரோஷா அந்த ட்வீட் பார்த்தேன்னு. அவன் நிரோஷாவே எப்படி வேலை வாங்கியிருக்கான்னு பாருங்க. எத்தனைக்கும் நிரோஷா வந்து இப்போ டவுன்ல இருக்க சினிமாட்டோகிராஃபரு, அவன் நிரோஷாவே அந்த எப்படி வேலை வாங்கியிருக்கான், எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்கான் பாருங்க. அப்ப வந்து அவன் எந்த டீம் கொடுத்தாலும் அவன் வந்து யூ கேன் புல் இட் அவுட். அந்த மாதிரி ஆளு. நல்ல எப்படி சொல்றது, டைரக்டர் ப்ரோ. கார்த்திக் சுப்ராஜ் மாதிரி வச்சுக்கோங்களேன். அவன்கிட்ட எந்த மியூசிக் டைரக்டர் எந்த டீம் போனாலும் வந்து அவன் எல்லாம் வாங்கிடுவான்ல, அந்த மாதிரி. அழகா வாங்கிடுவான். மகிழும் அழகா வாங்கிடுவான். மகிழ் என்ன எனக்கு என்னன்னா, டோன்ட் ஜட்ஜ் அ பர்சன் பிகாஸ் அவனுக்கு ஆல்ரெடி அங்க ஒரு அசைன்மெண்ட் செட் ஆச்சு. மகிழுக்கு அங்க விளையாடுறதுக்கு ரொம்ப இல்ல. அதுவும் அவனுக்கு எல்லா விஷயங்களும் ஆல்ரெடி ஒரு அசைன்மெண்ட் ஸ்டூடெண்ட் மாதிரி தான். இது தாண்டா அவனோட கொஸ்டினிங், இதை மட்டும் தான் நீ ஆன்சர் பண்ணி ஆகணும்னா இதுக்குள்ளதான் அவன் விளையாண்டு ஆகணும். இவன் கொடுத்தது இதுல எவ்வளவு பேங்கரா கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டான். ஓகேயா? இவனுக்கு அவனோட ஓன் ஸ்கிரிப்டை கொடுத்து ஒரு படம் செய்ய சொன்னா, எந்தெந்த வாய் நம்ம ஃபேன் பேஸ்ல பேசுனுச்சோ அவனுங்கெல்லாம் வந்து ஏன் நீதான் யான்னு சொல்லிட்டு ஃபயர் விடுறதுக்கு ரெடியா இருப்பானுங்க. இது நடக்கும். கண்டிப்பா. எனக்கு நம்பிக்கை இருக்கு இல்ல ப்ரோ. 100% ப்ரோ. இது இவன் 1000. இவர் வந்து எல்லா இன்டர்வியூலும் சொல்லியிருப்பாரு மகிழ். சிவாவும் வினோத்துக்கு அப்புறம் வந்து நான் கண்டிப்பா நம்ம டிராவல் பண்ணுவோம். லைக் உங்களுக்கு நல்லா தெரியும், மற்றவங்களும் வேலை செஞ்சிருக்காங்க, இன்டர்வியூ கொடுப்பாங்க தான், நான் இல்லைன்னு சொல்ல. இந்த மாதிரி வார்த்தைகள் வராது. அதுவும் ஐயா பெர்மிஷன் கொடுத்தாதான் ஒருத்தனால ஆமா லைவ் ஆமா ஆமா. மீடியால சொல்ல முடியும். அது இது இன்னும் இவரே சொல்லிட்டானா வந்து ஐயா திருப்பி கொடுக்க மாட்டார். நான் அதான் சொல்றேன். நான் ஆக்சுவலி சொல்ல கூடாது. நம்மளுக்கு நம்மளோட டைரக்டர் தான், நம்ம கூட இப்ப இருக்கிற டிராவல் பண்ற டைரக்டர் தான். அவரே பர்சனலா வந்து அங்க வந்து
மகிழுக்கு சான்ஸ் கொடுங்கன்னா அவர் விருப்பப்படுறாரு. அது நான் இவ்வளோ சொல்லிக்கிறேன். அதனால வந்து மகிழுக்கு நடக்கும். எனக்கு இப்போ கூட ரொம்ப இல்லையா சரியா, ஒருவேளை கார்த்திக் சுப்ராஜ் இல்லைன்னா தயவு செஞ்சு மகிழ் திருமணியை போடுங்க. ஓன் ஸ்கிரிப்ட் அக்டோபர்லேருந்து மார்ச் இல்ல ஆனா சொன்ன டேட்ல மகிழ முடிச்சு டக்குன்னு கொடுத்துருவான். பண்ண மாட்டால, டக்குன்னு இல்ல முடிக்க இல்ல மாட்டால. இல்ல ப்ரோ, அப்படிலாம் இல்ல ப்ரோ. மகிழும் டக்குன்னு பண்ணுவாப்ல. ப்ரோ டக்குன்னு அது பண்ணுவான் வந்து ப்ரோ. என் ஃப்ரெண்டு தடம்ல வேலை செஞ்சான் ப்ரோ. சொன்ன மாதிரி சொன்ன டேட்ல டைம்ல முடிச்சான் ப்ரோ. அதுதான் அவர் ஓகே. சொல்லுவாரு. நான் சொன்ன டைம்ல முடிப்பேன் முடிச்சிருவான் இல்ல அப்படின்னு. ப்ரோ அதான் நிஜமா. ஓகே. ஆனா அத ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு அவருக்கு டைம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இல்ல இங்க பாருங்க. இப்போ ஆ. தி திங் இஸ், இப்போ வந்து ஐயா வந்து அக்டோபர்லேருந்து மார்ச் ஹீஸ் ஃப்ரீ ரைட். அந்த கேப்குள்ள அந்த டைம் லைன் பீரியட்குள்ள போஸ்ட் ப்ரொடக்ஷனும் முடிச்சு டப்பிங்கை முடிச்சு அவரை செட்டில் பண்ணி அனுப்பணும்னா எனக்கு தெரிஞ்சு 2 நாள் தான் முடியும். இந்த மகாராஜா டேரக்டர்லாம் இன்க்ளூட் பண்ண மாட்டான். அவன் மகாராஜா படத்துக்கு அவன் எவ்வளோ ஜவ்வு மடி இழுத்தான்னு எல்லாத்துக்கும் தெரியும். லெட்ஸ் பி அது ரொம்ப டைவர்ட்டடாக அந்த மாதிரி நடக்கவே இல்லைன்னு இதை செஞ்சு யாரும் இது பண்ணாதீங்க. போயிட்டு அவனோட பழைய இதெல்லாம் பார்த்துங்க. அவன் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டான். நான் என்ன சொல்கிறேன்னா, கொடுக்குற வேலைக்கு டைமோட வேலை செய்கிறது தான் பெட்ரு. ஏன்னா இன்னும் டைம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பட்ஜெட் எகிறோம். சொன்ன டைம் படி விறுவிறுன்னு படம் எடுத்து கொடுக்குறது கரெக்டாக எல்லாம் பார்த்துக்கணுன்னா கார்த்திக் சுப்ராஜ் மகிழ் இவங்க 2 பேரை தவிர்த்து எனக்கு வேற எவனையும் யோசிச்சு பார்க்க முடியல. அதான் எனக்கு இன்னும் டவுட். கார்த்திக் தான் வந்து என்னவோ ரஜினி சைட்லயும் வந்து அவர் படம் எடுக்கிறாருன்னு சொல்றாங்க. அது எனக்கும் புரியல. ப்ரோ அது 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 டாக்ஸ்ல தான் ப்ரோ இருக்கு. இல்லை அது ப்ரோ. ரொம்ப அது இல்ல என்னன்னா இல்ல அது உண்மைதான் ப்ரோ. அது அவர் கடைசி செட் ஆஃப் படத்துல கார்த்திக் இருக்காப்ல. கடைசி படமான்னு தெரியல. இப்படிதான் எல்லா டைமும் சொல்றீங்க. அந்த குதிரை ஓடிக்கிட்டு தான் இருக்கும். இல்ல ப்ரோ, அவருக்கும் ஒரு டைம் இருக்குல்ல தெரியும், நான் அப்படின்னு இல்லைன்னு சொல்றாங்க. சொல்லல. பட் ரஜினி இப்பனா ரஜினி சைட்ல கொஞ்சம் இல்ல இருந்தாலும் அடுத்தது மணிரத்னம் கூட தானே. ஸோ பார்த்துக்கலாம். லைக்கா வரலாம். ஓ இல்லை மணியோட ஓன் இதுன்னு நான் கேள்விப்பட்டேன். பார்ப்போம். மணி மெட்ராஸ் ஓனர். டாக்கீஸ். ஓகே, அந்த மாதிரி சொல்றீங்களா? லைக்கா பிளஸ் மெட்ராஸ் டாக்கீஸ். ஓகே. அந்த மாதிரி. ஃபர்ஸ்ட் காப்பி ஐயோ பேசிஸ். எனக்கு இவனுங்க நினச்சா எனக்கு திருப்பி லைக்கா கூடலாம் இவனுங்க எப்படிதான் எனக்கெல்லாம் நினச்சே பார்க்க முடியாது. நமக்குலாம் திருப்பி லைக்கா வந்தா ஐயோ கடவுளே நான் ஓடிடுவேன். நான் சிவாவை பார்த்து இல்லை, நான் சிவாவை கூட நான் பார்த்து பயப்பட மாட்டேன். ஒருத்தனை பார்த்து நான் அப்படியே பயப்படுறேன்னா லைக்கா ப்ரொடக்ஷன் தான். என்னாலாம் முடியாது சத்தியமா. லைக்கா கூட எல்லாம் முடியாது. பைத்தியம் பிடிக்குது எனக்கு இவனுங்களோட. ஆனா எனக்கு அதான் ப்ரோ, இவன் கூட பண்ண எனக்கு ரொம்ப ஆசை. ஆர்கேஎஃப்ஐ. ஆனா ஆர்கேஎஃப்ஐ சான்ஸ் கிடையாது. இல்ல ஏன்னா சான்ஸ் அவனுக்கு கிடையாது. அங்க இருக்கிற ப்ரொமோஷனுக்கு அங்க இருக்கிற சில பீப்புள் வந்து தே வாண்ட். பட் அங்க மெயினா தலையா இருக்கிற அந்த ஆளுக்கு வந்து இஷ்டம் இல்லை. ஏன்னா ஒரு விஷயம், எஸ்கே வந்து இங்க இங்க மலேசியால வந்து ப்ரொமோஷன் பண்ணப்ப அவன் கிளியரா ஒரு விஷயம் சொல்லியிருந்தான். இந்த ப்ரொடக்ஷன் சைட்ல வந்து இஃப் தே வாண்ட் டு டூ மூவி, அவனுங்க லிட்டரலி எதிர்பார்க்குற விஷயம் என்னன்னா, தே வாண்ட் தட் ஆக்டர்ஸ் டு கோ எவ்ரிவேர் அண்ட் டூ ப்ரொமோஷன். ஓகே. மற்ற டீட்டெயில் எல்லாம் சொல்ல முடியாது. அவன் அதை அங்கே ஸ்டேஜில் சொன்னா, அதனால இதை மட்டும் என்னால் மென்ஷன் பண்ண முடியும். இதுலயே யாரு? உங்களுக்கு மகேந்திரக்குமா பிடிக்கல அவரு இல்ல வர்றதுக்கு? உங்களுக்கு தான் தெரியல, அங்க வேற ஒருத்தர் ஓகே. இருக்காரு. ஓகேயா. ஸோ அதுதான். ஏன்னா ப்ரொமோஷன் மார்க்கெட்டிங்கோட ஒர்க்கு இதை செய்யணும், இந்த அரேஞ்ச்மெண்ட் பண்றதே அவர் தான். ஸோ அதனால செட் ஆகாது. பட் தே ஹேவ் அ ஹியூஜ் இன்ட்ரெஸ்ட். சாண்டிக்கு கூட தெரியும் ஸ்பேஸ் விட்டு இல்லை இங்கே தான் இருக்கான். அவனுக்கு நல்லா தெரியும். பட் அதெல்லாம் நடக்கிறது தெரியல. நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு எனக்கு பர்சனலாக என்னன்னா, ஐயா வந்து இப்போ நீங்கள் இந்த செட் ஆஃப் லிஸ்ட்டு டேரக்டர்ஸ் பார்த்துருப்பீங்க. அதில் எது உண்மை இல்லைன்னு நீங்களே முடிவு பண்ணீங்க. நான் யாரையும் மெனிப்புலேஷன் பண்ண விருப்பப்படல. பட் உங்களுக்கு தெரியும் இந்த டேரக்டர்ஸோட படம்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு. அதுலேயே நீங்கள் புரிஞ்சிக்கணும். ஏகே இஸ் நாட் ட்ரைங் டு டூ அ மூவி ஃபார் யூ கைஸ். ஓகே. ஹி வாண்ட்ஸ் டு கிவ் ஃபார் எவ்ரி ஒன். அதனால வந்து நீங்கள் இனிமேல் இந்த டிப்பிக்கலாக எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி படங்களை இனிமேல் அவர்கிட்ட எதிர்பார்க்க முடியாதுன்னு எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு. ஹீ இஸ் கோயிங் பேக் லைக் த ஓல்ட் டைம்ஸ் வேர் ஹி டசன்ட் கிவ் அ பில்லா ஃபக். 2 ஹி days. வாண்ட்ஸ் டு இன்னும் நான் சொல்லிட்டா 40 வயசுலேருந்து இந்த சிவா கூட ட்ராவல் பண்ணி டன் இதாயிருச்சு. எனக்கு வந்து என்னன்னா, இந்த போலீஸ் கேங்ஸ்டர் புல்ஷீட்லேருந்து வெளியாகி எவ்வளோ இருக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. நேர்கொண்ட பார்வை விஎம்லாம் புதுசாக இருந்துச்சு. நான்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அந்த மாதிரி நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் புதுசாக. எனக்கு திருப்பி போலீஸ் கேங்ஸ்டர் எனக்கு பிசிறு தட்டுது. எனக்கு நிஜமா இன்ட்ரெஸ்ட் வர மாட்டுது. குட் பேட் அக்டிக்கு இருக்கிற ஒரே இன்ட்ரெஸ்ட் என்னன்னா, நம்மள மாதிரி ஃபேனாக இருந்து ரசிகர் மன்றத்தை கழிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு கேட்டு மண்ணுக்கு நின்று அளந்த பையன் இப்போ வந்து தலை கூட நடிச்சு படம் பண்ணுறான். ஃபர்ஸ்ட் ஃபேன் பாய் மூவி நம்மளுக்கு. நம்ம மாதிரி இருந்த ஒரு பையன் படம் பண்ணுறான். அவனுக்கு சப்போர்ட் பண்ணணும் எப்படி இருந்தாலும். ஃபேன் கண்டிப்பா பாய் மூவி. சப்போர்ட் பண்ணும் bro. கண்டிப்பா support. அவனும் நம்ம ஐயா குட் புக்ஸ்ல தான் இருக்கான். நல்லா டக்குன்னு முடிச்சு கொடுத்துட்டான்னு சொல்றேன். நீங்கள் யோசிச்சு பாருங்க, எல்லாரும் ஏகே கிரிட்டிசைஸ் பண்ணானுங்க. என்னடா அவன் ஆதிக்கு இந்த மாதிரி படம் கொடுத்தவன் அவன் கூட படம் செய்கிறானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு. என்ன நான் கேட்குறேன், ஐயா சொன்ன ஒரே விஷயத்துக்காக அவன் ஹாஃப்வே பகீரா படத்தை செஞ்சுக்கின்னா, இதை மட்டும் நான் முடிச்சுட்டு இனிமேல் இந்த மாதிரி எடுக்க மாட்டேன்னு சொன்னவன். ஐயா சொன்னதுக்கு அப்புறம் அவன் எடுத்த படம் என்ன? மார்க் ஆண்டனி. மார்க் ஆண்டனி.
இல்ல அப்படி ப்ரோ, நீங்க மார்க் ஆண்டனிக்கு அப்புறமும் எல்லா இன்டர்வியூல சொன்னா பாருங்க, நான் எனக்கு வந்து ஒருத்தர் லைஃப்ல வந்தாரு, அவர் என்னோட பெர்ஸ்பெக்டிவே மாத்திட்டாரு. அது உண்மைதான். எல்லா இன்டர்வியூல சொல்லிக்கிட்டு இருந்தான். எனக்கு அது அது ரொம்ப இல்ல ஆச்சரியமாச்சு. நிறைய டேரக்டர்ஸ் நம்மளுக்குன்னு சொல்லாத வரையும் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் ரொம்பலாம் இவன் கிடையாது. முருகதாஸ்லாம் என்ன ப்ரோ, இவருதான் அவன் இவரு முருகதாஸ், மட்டும்தான் வெங்கட் பிரபு அவனுங்கெல்லாம் மறந்துட்டானுங்க, உண்மையாவே அதேதான். மறந்துட்டானுங்க. அவன் தானே சொன்னான் மங்காத்தா ஹீரோ வந்து பிரேம்ஜித். இப்படிதான் அந்த அதெல்லாம் ரொம்ப இல்ல அதான் சூர்யா ஃபேன்ஸையும் தான் அவனுங்க அட்டாக் பண்ணானுங்க. அவனுங்க சீசனுக்கு ஏத்த மாதிரி பச்சோந்திங்க ப்ரோ. அந்த சீன் எல்லாம் இங்க இல்ல. அவனை எனக்கு வெங்கட் பிரபு கூட மட்டும் பண்ணவே கூடாது. இல்ல இவன் வேற துபாயில வேற வந்தான் நம்ம கிட்ட கதைய சொல்ல. இல்ல துபாய்க்கு வரல. அது ஆக்சுவலி அது இதுக்கு வந்தான்ல ப்ரோ. அஜர்பைஜானுக்கு 5 நாள் அதான் வந்தாரு. ஓகே, சாரி அதான் அதுக்கு வந்தானே. அதுவும் ரொம்ப எனக்கு தெரிஞ்சு கேமியோக்கு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். இல்ல கதை தல நீங்க சொல்றதுக்கு தான். இல்ல கதை சொல்றது. போன் கேமியோ ஆகத்தல. அப்படிலாம் இல்ல தல, கதை சொல்றதுக்கு தான் வந்தாரு. இங்கதான் மெலிசா அதெல்லாம் இல்ல இருப்பா. மெலிசா மீட் அப்ல தான் கோட் டைம்ல அழகா சொல்லிட்டு போயிட்டேன். நான் ஏகே கிட்ட கதை சொல்ல தான் நான் வந்தேன். அதான் நாங்களும் ஸ்பேஸ்ல சொன்னோம். எனக்கு அவன் கூட எல்லாம் பண்ணவே கூடாது. எரிச்ச மயிர் அவன் முருகதாஸ். முருகதாஸ் படம் எஸ்கே கூட ஹிட்டானா இருக்கும் ப்ரோ. எனக்கு ரெட்ரோவே பயப்படுற ப்ரோ. நீங்க வேற ப்ரோ ரெட்ரோலாம் பயப்படவே தேவையில்ல. ரெட்ரோக்கெல்லாம் பயப்படுறான். ஐயோ ஐயா ஐயா கார்த்திக் சுப்ராஜ் படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் எல்லாமே நல்லா இருக்கும். தெரியும் இதே டைலாக் எல்லாரும் இது பண்ணிக்கியா தெரியும். செகண்ட் ஹாஃப் ஒரு டைப்பா ப்ரோ தான் இருக்கு. ஜெகமே தந்திரம் ஒரு படம் தான் ப்ரோ, அதுவும் எனக்கு பிடிச்சிருச்சு ஐயா. பர்சனலா. பட் நிறைய பேருக்கு பிடிக்கல. கம்முன்னு இருக்கு ஐயா. நீங்க வேற அவ படம் நீங்க இந்த மெர்க்குரி அதெல்லாம் சரி விடுங்க. மகான் மட்டும் போதும் ப்ரோ பேசுறது அந்த மனுஷன். மகான்லாம் சரி விடுங்க ப்ரோ. மகான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? சத்தியமா உங்களுக்கு பிடிக்கலையா ப்ரோ மகான்? எனக்கு சத்தியமா எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் நல்லா ப்ரோ. இருந்துச்சு எனக்கு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் தான் ப்ரோ மகான் வர்க் ஆனிச்சு. அதுக்கப்புறம் வர்க் ஆகல ப்ரோ. எனக்கு பிடிச்சிருச்சு பர்சனலா, ரொம்ப பிடிச்சிருச்சு. எனக்கு வந்து ஜிகிர் தண்டா டபுள் எக்ஸ் வந்து எனக்கு வந்து வர்க் ஆனிச்சு. ஆனா எனக்கு செகண்ட் ஹாஃப் வந்து இன்னும் பெட்டரா இருந்திருக்கலாம். பட் அதே டைம் நானும் ஒரு விஷயம் யோசிக்கணும். நானும் என்னடா எண்டோதிலே அந்த படம் வந்து அது ஒன்றும் கமர்ஷியல் படம் கிடையாது. அவனுங்க வந்து அந்த ஒரு ஸ்டாரியை சொல்ல பார்க்குறாங்க. அப்போ நான் ஏன் ஒரு டிப்பிக்கலான ஆடியன்ஸா மாசு மசாலா கமர்ஷியல் எதிர்பார்க்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் நான் ரியலைஸ் பண்ணிட்டேன். ஓகே என் மேலேயே தப்பு இருக்கு அப்படின்னு. பட் எனக்கு இப்போ கூட நான் சொல்றேன், மகான் வந்து எனக்கு அந்த பையன் எப்போ உள்ளுக்கு வந்தானோ அதோட எனக்கு அது தற்கூரி படம் மாதிரி ஆயிடுச்சு. சரி ப்ரோ, சரியான ப்ரோ, நிஜமா அன்னாயிங்கா இருந்துச்சு ப்ரோ. அது சில இடத்துல இருந்துச்சுதான், இல்லன்னு சொல்ல முடியாது. பட் இல்ல ஆனா எனக்கு விக்ரம்லாம் அதுக்கப்புறம் இன்டர்வியூ கொடுப்பான். எனக்கு அதான் எனக்கு ஏன் இவ்வளவு கூப்பில இருக்கான்னு இப்ப இது மகான் 2 படம் போறானா? நான் என்ன சொல்றேன்னா, ரெட்ரோல நம்மளுக்கு தெரிஞ்ச தலை பசங்க ஒர்க் பண்றானுங்க, டெக்னிக்கலா டீம்ல இருக்கானுங்க. ஓகேயா? ஸோ அதனால அது என்ன படம், அது என்ன ஸ்ட்ரக்சரு, உண்மையிலேயே இதுதான் கம்பேக்கு. இது தெரியாம இவனுங்க சரி கங்குவாக்கு 2 வருஷம் ஃபயர் விட்டு ஒரு பயத்துல இருக்கிறானுங்க இவனுங்க. ஆனா ஜெனிவீனா அவனுங்க வந்து நம்பி இறங்கி இது பண்ணலாம். ஜெனிவீனா ரெட்ரோ தலை அவனுக்கு சொன்ன பட்ஜெட் விட கம்மியான பட்ஜெட்ல முடிச்சு கொடுத்துடலாம் தலை. சரியா? இல்ல ப்ரோ, அதெல்லாம் பண்ணுவான் ப்ரோ. எனக்கு படம் தான் அவன் வந்து எல்லாத்தையும் செக்யூர் பண்ணான். ஏன்னா இங்க பாருங்க, இந்த ஓவர்சீஸ் டீலிங்க முடிச்சதே கார்த்திக் சுப்ராஜ் சைட் தான். சூர்யா சைட்லாம் எதுவும் இன்வால்வ் ஆகல. ஓகேயா? பிசினஸ் இவனுக்கு தான் பண்ணானுங்க. எல்லாம் 2D நல்லா பண்ணுவாங்களே ப்ரோ. பண்ணுவாங்க. இல்ல ஆனா கார்த்திக் சுப்ராஜோட இப்ப மணிரத்னம் எப்படி மெட்ராஸ் டாக்கீஸ் முடியும், அந்த மாதிரி கார்த்திக் சுப்ராஜும் இந்த படத்துக்கு ஸ்டோன் பெஞ்ச். ஓகே ஓகே. அவங்கள இன்ஸ்டாகிராம்ல கூட ஏகேக்கு ஒரு போட்டோ இருக்கும். ஆனா ஒரு ஆக்டரோட போட்டோ வந்திருக்கு. அது பாத்தீங்களா போஸ்ட்ல? தெரியும். அது இன்ஸ்டாகிராம்லயே கொஞ்சம் சலசலப்பா போகுது அந்த போஸ்ட் எல்லாம். உங்களுக்கு நீங்க யோசிச்சு பாருங்க. சுரேஷ் சந்திரா ட்வீட் போட்டு ஒரு நிமிஷத்துலயே விறுவிறுன்னு வந்து காட் பண்ணிட்டு போறான். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஐயோ இவன் பிஎஸ் மித்ரனோட மோசமா இருக்கும் ப்ரோ. ஏன் ப்ரோ? இல்ல பிஎஸ் மித்ரனாவது துணிவு டைம்ல ஓகேடா 2 கவுண்ட்ஸ் 3 கவுண்ட்ஸ் விட்டா. இவன் வந்து வரான். அவர்லாம் மொரட்டு தலை ஃபேனே. அவர்கிட்ட இல்ல அது தெரியும். இவன் வந்து எஃப்டிஎஸ்ல வரான். எஃப்டிஎஸ் வந்து இன்டர்வியூ கொடுக்க சொல்றான், தலை படம் சூப்பரா இருக்கு எல்லாம் பாருங்க. பிரச்சனையே இல்லையா? சிவா வந்து சொல்லிட்டு போனா இல்ல சொல்றேன். நான் பிரச்சனைக்கு சொல்ல ப்ரோ. அது ரொம்ப இது வியர்டா இருக்கு. இதெல்லாம் நம்ம படத்துக்கு சிவா என் ஃப்ரெண்டு பேரை தான் சிவா. அவனும் சூர்யா ஃபேன் தான். இப்ப அவன் பேரே மாத்திக்கணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவங்க அம்மா கிட்ட. சிவா நல்ல பேரு ப்ரோ. அந்த மனுஷன் தான். ப்ரோ இது இப்ப இந்த வாரம் இது வருது இல்ல கேப்டன் அமெரிக்கா. இப்ப எப்படி ஸ்கிரீன் ரீடைன் ஆகுமா இல்ல ஃபுல்? இன்னைக்கு இப்ப மெலிசால 12 மணிக்கு ஷோலாம் ஸ்டார்ட் ஆச்சு விடிய காலையில.
ஓ ஓகே ஓகே. இப்ப எங்களுக்கு இன்னைக்கா ப்ரோ சவுத் ப்ரீ இங்க நல்ல ரிலீஸ்? ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. மார்வல் படம் எப்படி ஒர்க் ஆகும்னா, எனக்கு ஹெச்டி எப்போதும் மார்வல் மெலிசாலேருந்தே எனக்கு இதுக்கு கூப்பிடுவானுங்க. எனக்கு அட்வான்ஸ் ஸ்க்ரீனிங் கிடைக்கும். ஸோ நானும் என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வெள்ளனையா போய் பார்த்துருவோம். நான் இந்த வாட்டி ரிஜெக்ட் பண்ணி விட்டுட்டேன். என்னன்னா சவுத் கொரியால போட்டுருவானுங்க. ஏர்லியா அவனுங்க தான் மார்வல் படம் பார்ப்பானுங்க. ஒன் டே பிஃபோர். அதுக்கப்புறம் இந்தோனேஷியா, பிலிப்பீன்ஸ், மெலிசா. ஓகேயா? ஃபியூ ஹவர்ஸ் லேட்டு தான் சிங்கப்பூர். அதுக்கப்புறம் தான் மற்ற கண்ட்ரி ஸ்டார்ட் ஆகும். ஓகே ஓகே ஓகே. படம் இப்ப எப்படி ஏதோ சொல்றாங்களா? ப்ரோ ரிப்போர்ட் ஏதாவது நல்லா இந்த வந்துச்சா? முட்டு கொடுக்குறவன் மார்வலுக்கு காசு கொடுத்து பேட் ரிவ்யூ பண்றவனுங்களே படம் கேவலமா இருக்குன்னு சொல்லிட்டானுங்க. எனக்கே இப்ப பயமா இருக்கு. அவசரப்பட்டு ஐமேக்ஸ் 3Dல வேற டிக்கெட்டை வாங்கி போட்டேன். எனக்கு இல்ல வந்து ப்ரோ, ஓ இன்னுமா மார்வல் நீங்க படம்லாம் ஐமேக்ஸ் முடிக்கல. 3Dல போறீங்க? ப்ரோ இல்ல இதுதான் முதல் தடவை ஐமேக்ஸ் 3Dலயே வெளியாக்குறானுங்க மலேசியால. அதனாலதான் ஓகே ஓகே. சரி ட்ரை. அவனுங்க அவ்வளவுதான் ப்ரோ. எண்ட் கேம்க்கு அப்புறமே முடிச்சிட்டானுங்க. நீங்க அதனால சரி போய் பார்ப்போம். நல்லா இருந்தா ஓகே, இல்லைன்னா காசுக்கு கேடு, என்ன பண்றது. ப்ரோ அது நிறைய ரீஷூட் வேற பண்ணாங்களே அந்த ஆ படத்தை, எங்க அதனாலயே நிறைய அதான் இஷ்யூ அந்த வந்துச்சு. டெஸ்ட் ஸ்கிரீனிங்கு பல தடவை பண்ணானுங்க தல. அதுக்கப்புறம் ஓ மலேசியாலயா? ஒவ்வொரு தடவையும் டெஸ்ட் ஸ்கிரீனிங் பண்ணி பண்ணி நெகட்டிவா போனதுனால கதையை மாத்தி போட்டானுங்க அவனுங்க. அது அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது ஆக்சுவலி ப்ரோ. ரெடிட்ல ஒரு பேஜ் இருக்கு. அந்த அந்த ஒரு பாக்ஸ் ஆபீஸா? இல்ல ரெடிட்ல ஒரு பேஜ் இருக்கு தலைவா. நான் வேணா அப்புறம் நான் டிஎம் பண்ணி விடுறேன். இவனா மார்வல் ஸ்பாய்லர்ஸ். அதுல அந்த ஓகே ஓகே. அந்த 4chan இருக்கு தெரியும் தானே? தெரியும் தெரியும். ஐயோ இந்த புண்டைங்க எப்படிதான் 3 வருஷத்துக்கு முன்னாடி வர வேண்டிய படத்துக்கெல்லாம் ஃபுல் ஸ்கிரிப்டை லீக் பண்றானுங்க. நான் ரொம்ப இல்ல இன்ஃபினிட்டி ஃபார் வெளியாக போகுது. கரெக்டா டிக்கெட்டை ம். வாங்கிட்டோம் தல. அன்னைக்கு மார்னிங் ஃபுல் ஸ்கிரிப்ட் வருது. நானும் படிச்சுட்டு ஓத்தா இது என்னடா ஸ்கிரிப்ட் அட்டு மாதிரி இருக்குன்னு சொல்லி எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருக்கோம் வேலை செய்யற இடத்துல. போயிட்டு படத்தை பார்த்தா அட புண்டாவானுங்களா, ஸ்கிரிப்ட்ல இருந்தது அப்படியே படத்தை ஆக்கி வச்சிருக்கிறானுங்களே, ஸ்பாயிலரை பண்ணிட்டானுங்களே. இவனுங்க எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்றானுங்க ப்ரோ. இந்த மாதிரி தமிழ் சினிமால ஒருத்தன் இருந்தான்னு வச்சுங்க, தமிழ் சினிமாவே இல்ல bro, அந்த மாதிரி நாசமாயிரும். சைட்டே நம்மளுக்கு இல்லல்ல. இப்ப 4chan உனக்கு அனானிமஸ் 4chan யார் வேணா மாதிரி அப்லோட் பண்ணிட்டு. யாராச்சும் இவனுங்க, நான் சொல்றேன் 4chan மாதிரி யாராச்சும் தமிழ் சினிமால இருந்தானுங்க, எவனும் நிம்மதியா படம் எடுக்க முடியாது இதோட. ப்ரோ ஆனா நம்ம தமிழ் சினிமா பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஷூட்டிங்ல தான் ப்ரோ கதையவே ஷூட்டிங்ல தான் பண்றோம். அது மாறும் இது மாறும். எடிட்டிங் போயிட்டு இன்னொரு தடவை ஒண்ணு மாறும். அதே ஹாலிவுட்ல நீங்க அப்படி இல்ல, நீ ஸ்கிரிப்ட் இல்லனா கிளம்பிரு அப்படின்னு தான் அவனுக்கு அப்பதான் இல்ல ஷூட்டிங்கே ஆரம்பிப்பாங்க. ரமேஷ் பாலா உங்களுக்கே தெரியும். போட்டிருந்தாரு இந்த மாதிரி தமிழ் சினிமால டெஸ்ட் ஸ்கிரீனிங் பண்ணணும்னு. ஏன்னா அவர் அந்த டைம்ல டெஸ்ட் ஸ்கிரீனிங் எல்லாம் போயிட்டு பேமெண்ட் வாங்கியிருக்காரு. ஏன்னா டெஸ்ட் ஸ்கிரீனிங் போனாதான் நம்மளோட ஒப்பீனியன் ரிவ்யூஸ் சொன்னா நம்மளுக்கு பேமெண்ட் கொடுப்பானுங்களே. சும்மாவா ஃப்ரீயா ஆமா ஆமா படம் ஆமா. பாக்குறது. தலைவன் அதுக்கெல்லாம் என்டிஏவே கொடுக்கணும். தலைவன் அதுக்கெல்லாம் போயிருக்கிறான். ஸோ அதான் இங்க தமிழ் சினிமால பண்ணேன். நான் நினைச்சேன் யாரே இங்க இருக்கிற டிஎன் ஆடியன்ஸை நம்பி நீங்க டெஸ்ட் ஸ்கிரீனிங் பண்ணா வெளியில வந்தோடனே மைக்க பிடிச்சிக்கிட்டு அவனாச்சும் இருப்பா ஸ்பாயிலர் பண்ணிட்டு போயிருவானுங்க இதான் படம் அப்படின்னு. இந்த இதெல்லாம் அண்ணாத்த பிராக்டிகலே ஒருத்த இல்ல. சொல்லுங்க சொல்லுங்க. இதெல்லாம் பிராக்டிகலே இல்ல தலைவா. இல்ல அதான் அந்த அண்ணாத்த அந்த ரோஹிணி தியேட்டர்ல ஒருத்தன் ரஜினி ஃபேன் அண்ணாத்த சாங் லீக் பண்ணாங்க. பாட்டே பாடிட்டாரு அண்ணாத்த ஓ அண்ணாத்த. ஆமாமா அந்த அங்கிள். இங்க யாருக்கும் நான் டான்சர்னு தெரியல. அந்த மாதிரிதான் ஆயிடும். அதெல்லாம் பண்ண முடியாது ப்ரோ. அது ஒன்னும் சிவிக் சென்ஸ் வேணும் ப்ரோ. இது 8 தோட்டாக்கள் டைரக்டர் தெரியுமா ப்ரோ? ஸ்ரீ கணேஷ். அவரு பண்ண வேண்டியதா இருந்ததுல நமக்கு. அது வேற நம்ம விவேக் ப்ரோட்ட தான் கேட்க. ப்ரோ அதான் முன்ன நடந்துச்சுதான் ப்ரோ. பட் அது பெருசா ஏதோ இது பண்ணல. அதான் ஆனா அவரு நீங்கலாம் ஃபேஸ்புக்ல அவரை ஆட் பண்ணீங்கன்னா அவர் நல்லா பேசுவாரு. அவரு பயங்கர ஏகே அட்மையரு. ஸோ அவரு இப்ப கூட நீங்க அந்த ஒரு ப்ராஜெக்ட் சித்தார்த் கூட நடக்கிறதுக்கே காரணமே சுரேஷ் சந்திரா ஐயா தான். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இல்ல ரொம்ப இல்ல இவங்க இப்ப மகிழோட இன்டர்வியூல கூட எல்லாம் பார்த்துருப்பீங்க. தடம் ஹிந்திக்கு போனதுக்கு காரணமே அஜித் சார்னு சொல்லியிருப்பான் மகிழே. இல்ல வேற அஜித் சாரோட பிரதர் தான் முன்னிலேந்து ரூட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறாரு ஏகே கிட்ட, நீ மகிழ் கூட படம் பண்ணணும்னு சொல்லி. எனக்கு இது ரொம்ப ஆசையா பண்ணதுலே உருப்படியான விஷயம்ன்றீங்க அவன் தம்பி. ஆமா உண்மைதான். தம்பி இல்ல இவரு மச்சான். இல்ல ஆக்சுவலி அவரோட பிரதர் தானே மகிழ் சொல்லியிருந்தாரு இன்டர்வியூல. ஏகேயோட பிரதர் தான் நீங்க ரொம்ப நாளா மகிழ் கூட படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அல்ல ஆனா ஐயா தடம் படத்துக்கு ஹிந்திலலாம் இது பண்ணி இருக்கிறாருன்னு மகிழ் சொல்லணும்னா நம்மளுக்கும் தெரிஞ்சிருக்காது ப்ரோ. எனக்கு இந்த சிவகார்த்திகேயன் மேட்டர்ல ஐலாண்ட் மேட்டர்லயே அவர் இன்ட்ரெஸ்ட் காட்டினதே ஆச்சரியமா இருந்துச்சு. ஓகே இஸ் கம்மிங் பேக் அப்படின்னு அப்பயே தோணுச்சு. ஆனா அது இப்ப வாய்ப்பு இல்ல ப்ரோ அவரு கூட கணேஷ் கூட.
இப்ப ஒரு ப்ரோ படம் இட்டு கொடுத்தாதான் தலை வர முடியும். அதான் கான்செப்ட். அதான் அதனால பட் அவங்கலாம் நல்ல குட் புக்ஸ்ல தான் இருக்கிறாங்க. அவங்க பர்சனலா ப்ரோ அவங்க அந்த டைரக்டர் சார் வந்து என் கூட ரொம்ப க்ளோஸ் ப்ரோ. சரியா? ஸோ ஓகே சரியா? ஓகே ஸோ அதனால வந்து அதான் நான் சொல்றேனே, அது டைம் தான் பதில் சொல்லும். அவங்கலாம் சுரேஷ் சந்திரா கூட நல்ல குட் புக்ஸ்ல இருக்கிறவங்க தான். புரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப அவரை பத்தி டீப்பா நம்ம போக வேணாம். புரியுது பட் இஸ் அ வெரி டாரோ ஜென்டில்மேன். அவரு ஏகே சார் வந்து அப்பப்ப எல்லாத்தையும் சூஸ் பண்றப்ப பார்வதி கூட இன்டர்வியூல சொல்லியிருப்பா, இந்த மாதிரி வந்து ஏகே சூஸ் பண்ற பர்சன் எல்லாமே இந்த பாடி ஒரு பார்ட்டிகுலர் கேட்டகரியில தான் இருக்காங்கன்னு. ஸ்ரீ கணேஷ் அந்த மாதிரி தான். அவன் ஒரு நல்ல ஃபிலிம் மேக்கரே. அவன் அந்த ஆதரவா படத்துல போய் மாட்டி கோவிட்னால அந்த படம் வந்து அதுதான் அவர் பேசுறது நல்லா இருக்கும் ப்ரோ. பேசுறது குழந்தை பேசுறது ப்ரோ. அவனை ரொம்ப சிவா மாதிரி இருக்கல ப்ரோ. இல்ல அவன் அந்த மாதிரி கிடையாது. இங்க பாருங்க, அவனோட இன்டர்வியூ எல்லாம் நீங்க போய் பாத்தீங்கன்னா, அவர் பண்ற 8 தோட்டாக்கள்லயே சில தப்புகள் இருந்தா அதை வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், இது பண்ணிக்கிறேன், அதெல்லாம் சொல்லி இருக்கிறாரு. சிவா மாதிரி இல்லையே. இன்னைக்கு வாழைப்பழம் மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான். சிவாவோ ஒரு மீச வச்ச குழந்தை ப்ரோ. மீச வச்ச குழந்தை. டாக்ஸிக் புளுத்த குழந்தை ப்ரோ. அவன் தான் ஒரிஜினல் புளுத்தி குழந்தை. அவன் விவேக் ப்ரோ. கிலோ குழந்தை. பாடி ஷேமிங்லாம் பண்ணக்கூடாது. வாங்க விமல் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நிறைய பேர் பெருசா இதுன்னு சொன்னீங்கல்ல, நிறைய டைரக்டர்ஸ் இருக்காங்க டாக்ஸ் அப்படின்ட்டு. சரி, அது யாருன்னு கேட்க வந்தீங்க? இதே நம்ம தலைவன் ஜெயசூர்யா எங்க இருக்கான்? ரெட் ஜெயினாலே அவனுக்கு நல்லா தெரியும் ப்ரோ. ப்ரோ எஸ்ஜே சூர்யாலாம் பண்ண மாட்டாரா? அடங்கம்மா, நீ யார் தினுசாவே எப்ப பார்த்தா என்கிட்ட கேள்வி கேட்கிறேன் ப்ரோ. இவன் தினுசா கேள்வி கேட்கறான் ப்ரோ. எனக்கு ரொம்ப டவுட். இந்த ஃபேக் அக்கௌண்ட் ஒண்ணு சுத்துத ஆக்டர் விமல் சொல்லி, நீ தானே பைக்கிற? இல்ல என் டிக் சைஸ் 7A என்னோட 9 சொல்லிட்டு கமெண்ட்லாம் பண்றான். அது நீ தானே? எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. அது இன்ஸ்டால போட்டுருந்துச்சு, நான் எடுத்து சும்மா போட்டேன். அது யாருன்னே தெரியல. அது பைக்கிறது ஒரு டேங்க் மீம் பேச்சுன்னு தெரியுது. ஆனா நீ தான் எனக்கு சந்தேகமா இருக்கு. மெட்டு த கில்ஃப். அது உண்மையானே விமலோட பேச்சுன்னு அது ஆக்சுவலி ஒரு ஃபேக் பேச்சுன்னு தெரியாம சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. தலைவன் இங்கிலீஷே அவ்வளவா பேச வராது. தலைவன் போய் ஃபீன்னு போட்டப்பயே புரிஞ்சுக்கணும்டா, அது வந்து விமல் கிடையாதுன்னு. அப்படி தற்கூரியா இருக்கிறானுங்க. இல்ல ப்ரோ, கேலக்ஸி சூப்பர் ஸ்டார்ல பேசுவாருன்னு நினைச்சு ஃபாலோ பண்ணேன். அட போங்க ப்ரோ, நீங்க வேற. அவரோட ஒரிஜினல் பேச்சுல கிடைக்கிற லைக் கூட இவ்வளவு கூட வாங்குறான். 100K லைக். அங்க அவரோட பேச்சுல ஒரு 4000 3000 லைக்ஸ் தான் உழுவுது. இது எனக்கு மகிழுக்கு இன்னொன்னு பிடிச்சிருந்துச்சுன்னா, லுக் கரெக்டா மெயின்டைன் பண்ணாங்க பாருங்களேன். 2 இயர்ஸ் ஷூட்டிங் ப்ரோ. அவன் கான்டினியூட்டி 2 இயரா? இல்ல 2023ல இருந்து வச்சுக்கோங்க. அவன் அக்டோபர் 2023ல ஸ்டார்ட் பண்ணி விட்டான். ஓகே, 1.5 வருஷம், 1 இயர் தானே, 1 இயர் 2 months அந்த மாதிரி தான். எனக்கு அது நான் படத்துல பாக்கும் எப்படி அவன் வந்து மிஸ்ஸே ஆகாம நம்மளுக்கு ஓகே சேஞ்சே ஆகாம நம்மளுக்கு ஒரு இது. ஏன்னா இவன் வலிமையெல்லாம் சரி விடுங்க, அது ஏதோ கொரோனா விட்டுருங்க. ஆனா சூப்பரா பண்ணியிருந்தான் ப்ரோ. அந்த 12 இயர்ஸ் 9 இயர்ஸ் அந்த கண்டினியூட்டி, லுக் கண்டினியூட்டி அது கரெக்டா 12 இயர்ஸ் 9 இயர்ஸ் வச்சிருந்தானே. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது நம்ம பண்றது தான ப்ரோ. ப்ரோ இல்ல ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ அந்த முன்னாடி ஒரு இது வந்துச்சுல, இந்த தனுஷ், செல்வராகவன், பரத், அஜித் அப்படின்ற மாதிரி. அதான் அந்த ஃப்ரைட் ரைஸ் படம். ஓ அதுதான் ராயனா? ஆமா, அதான் ஃப்ரைட் ரைஸ் படம். என்ன ப்ரோ சொல்றீங்க? அதெல்லாம் பீ படம். தியேட்டர்ல போய் பார்த்து என்னென்ன சொல்றீங்க ப்ரோ? அதுதான் சொல்லியிருந்தானே, செல்வராகவன் யாரோ சொன்னாங்க நினைக்கிறேன். செல்வராகவனா ராயன்லாம் அது பரத்துக்கும் ஏகிக்கு செஞ்ச படம் தான் ப்ரோ. அந்த ஃப்ரைட் ரைஸ் படம் தான் ப்ரோ. அதெல்லாம் அது பார்த்து எரிச்ச மாதிரி ஆயிடுச்சு தியேட்டர்ல போயிட்டு. என்னடா இதுல இருக்குன்னு நீங்க ஆக்கிட்டீங்கன்னு ப்ரோ. அப்ப காத்தவராயன் ஏகேவா? அது என்னையா படம்? அது அதான் ப்ரோ ராயன் படத்துல அவங்க பேர் இருக்கும்ல, முத்துவேல் ராயன், காத்தவராயன். ஐயோ, நான் அந்த படத்தை பார்த்துட்டு அதோட நான் விட்டுட்டா. எனக்கு நினைப்பே இல்ல. பெரிய வடச்சென்னை அன்பு கேங்கு அப்படியே எல்லா பேரும் நீங்க கம்முன்னு இருக்கு. தியேட்டர்ல போயிட்டு தலை சுத்தி வச்சது படத்துக்கு. எனக்கு ப்ரோ ஜென்சி வடச்சென்னை ப்ரோ. ஐயா ராசா, இதெல்லாம் போயிட்டு கல்ட்டு வடச்சென்னை கூட எல்லாம் கம்பேர் பண்றீங்க. மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குதா ஐயா? இதா வெற்றிமாறன் வேற நம்மகிட்ட போச்சு.
என்னது வெற்றிமாறன் கூட அவனுக்கு டாக்ஸ் போச்சு. அது அதெல்லாம் வேற மாதிரி அதெல்லாம் இருக்கு. ஓப்பனா சொன்னோம்னா அதெல்லாம் உண்மையே இல்ல. தேவையில்லாம இங்க ஒரு கேம்பெயினிங் பண்ணிங்க இருந்தானுங்க. சரி அது அது போய் அந்த தானே ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அது கூட போய் தானே தானே ப்ரோ அது சொன்னாங்க அந்த ஆர்எஸ் என்டர்டைன்மெண்ட். அது போய் தானே அது ப்ரோ சத்தியமா அது பொய் தான் ப்ரோ. ப்ரோ அதான் அது வாய்ப்பே இல்ல ப்ரோ. ப்ரோ இனி அடுத்த படம்னா ஏகே எந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ப்ரோ வரும்? முத டைரக்ட்